வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். 12th எக்கனாமிக்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய பப்ளிக் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2019லேருந்து 23 வரைக்கும் 3 பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. 2020 ஒன்று, 2022 அண்ட் தென் 2023. ஸோ இந்த 3 இயர்ஸும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ், 3 இயர்ஸ் கொஷின் பேப்பர்லேயும் ரிப்பீட்டடாக இருந்த இந்த 7 கொஷின்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த 7 கொஷின்ஸ்லேருந்து டெஃபினட்டாக உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக 10 மார்க் அப்படிங்கிறது இந்த 7 கொஷின்ஸ் படித்தாலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ லாஸ்ட் இயர் கேட்டது இந்த வருஷம் கேட்பாங்களா அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அப்படி இல்லை, 3 வருஷம் கொஷின் பேப்பரும் சேர்த்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எல்லாருமே பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற கேட்டகரியில் பேஸ் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த 7 கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக 2 கொஷின்ஸ் வரும். நீங்கள் இந்த 7 கொஷின்ஸ் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் 1 மார்க் படிக்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் மார்க் கூட எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கிறவங்க இந்த 7 கொஷின் 5 மார்க்கை படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு 1 மார்க் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 40 மார்க் கன்ஃபார்ம். ஸோ இது வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆவரேஜாக என்னால் இவ்வளோதாங்க படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் தரவாக எழுதி பார்த்துக்கோங்க. எனக்கு மறந்துடுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் எழுதி பார்க்கும்போது ஷுவராக நீங்கள் 40 to 45 அப்படிங்கிறது வாங்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.